நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. எழுப்புதல்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதே அது கடைசி காலத்தின் அடையாளம்னு நாம எல்லாம் நினைக்கிறோம். அதுவும் இந்த கடைசி காலம் இப்பதான் துவங்கியிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல எழுப்புதல் பெருவிழா, எழுப்புதல் கூட்டங்கள், எழுப்புதல் ஜபங்கள்னு நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனாலேயே எழுப்புதல்ங்கிறது கடைசி காலத்தின் அடையாளமாக பார்க்கிறோம். இந்த கடைசி காலம் எப்ப துவங்கியிருக்கு அதை குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாக தந்தரப்பட்டிருக்கிறாரு. இதுவே சபையின் துவக்க காலமா இருக்கு, அதோடு கூட கடைசி காலமாகவும் இருக்கு. அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதே இடத்துல பேதுரு எழும்பி அங்க கூடியிருந்த யூதர்கள் எல்லாரிடத்துலயும் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருந்து ஒரு வசனத்தை மேற்கோளா காட்டுறாரு இல்லையா? இதே அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தோம்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்தபடியாக சபை துவக்கப்பட்ட காலம் முதலே கடைசி காலமாகவே இருக்கு. இப்ப நம் மத்தியில எழுப்புதல்ங்கிற வார்த்தை பிரசித்தமா இருக்கிறதுனால இதை மாத்திரம் நாம கடைசி காலமாக பார்க்க கூடாது. நாம இப்ப இருக்கிறது முடிவு காலமா இருக்கு. அன்றைய வருகைக்காக காத்திருக்கிறோம் இல்லையா? அவருடைய வருகை நாட்கள் சமீபமா இருக்கு. சீஷர்கள் கூட மத்தேயு 24வது அதிகாரத்துல உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? அந்தபடியாக இது முடிவு காலமா இருக்கு. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய எதிர்நோக்கி நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்கள்ல எழுப்புதலானது அநேக இடத்துல கண்டிப்பா வரணும். ஆனா இந்த எழுப்புதல்ங்கிறது சபை தோற்றுவிக்கப்பட்ட கடைசி நாட்கள்ல தான் ஆரம்பிச்சுதான்னு கேட்டா அப்படி இல்ல. நாம கடந்த நாட்கள்லயே பார்த்தோம், சிருஷ்டிப்பின் ஆதியிலிருந்தே தேவன் எழுப்புதலை உண்டு பண்ணியிருக்கிறாரு. எங்கெல்லாம் தேவன் தன்னுடைய ஆவி அனுப்பி உயிர்ப்பிக்கிறாரோ அங்கெல்லாம் எழுப்புதல் நடக்குது. அந்தபடியாக பார்க்கும்போது மனிதன் முதலாவதாக தேவனிடத்திலிருந்து ஜீவ சுவாசத்தை பெறும்போதே தேவ ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். அங்க தொடங்கி இந்த எழுப்புதல் அநேகருக்குள்ளார காணப்பட்டிருக்கு. அதை குறித்து நாம பல்வேறு வேத பகுதிகளை பார்த்தோம். அது எல்லாமே ஒரு தனி மனித எழுப்புதலை காண்பிக்குது. நாம ஒவ்வொருவருமே தனித்தனியா எழுப்புதல் அடையும் போதுதான் நாம சபையாக கூடி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். அந்தபடியாக சபை துவக்கப்பட்ட காலத்துல ஒரு எழுப்புதலானது காணப்பட்டது இல்லையா? அதாவது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக தந்தரப்பட்டிருக்கிறாரு. இது நமக்கு தீத்து 3வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் பூர்வ நாட்கள்ல எல்லாருக்கும் தந்தரப்படல, ஒரு சில குறிப்பிட்ட பரிசுத்தவான்களிடத்திலே காணப்பட்டதை நாம பார்க்கிறோம். அப்படியாக இருந்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாருக்குமே சம்பூர்ணமாக தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம பரிசுத்த ஆவியானவரால அவருக்குள்ளார முத்திரை போடப்படுகிறோம். அப்படியாக நம்முடைய ரட்சிப்பு தோங்குகிறதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் மூலமாகவே. அந்தபடியாக நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை கேட்டு தனி மனித எழுப்புதல் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம பார்க்கிற இந்த பகுதியில சபை தோற்றுவிக்கப்பட்ட போது கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல எருசலேமை விட்டு போக வேணாம், இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீங்கன்னு அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா? அப்படியாக சீஷர்கள் எல்லாருமே எருசலேம்ல கூடியிருக்கும் போது பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாக தந்தரப்படுகிறாரு. அதற்கு ஒரு அடையாளமாகவே எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசுறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் எல்லாரும் பெற்றிருக்காங்கிறத எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதை வேறுபடுத்தி காண்பிக்கிறதுக்காகவே இந்த ஆவியின் வரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக அந்த நாட்கள்லயே பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் தந்தரப்பட்டு எழுப்புதலானது துவங்கி இருக்கு. இந்த எழுப்புதல் அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த உலகமெங்கிலும் பரவி ஒவ்வொருவரையும் சுவிசேஷத்தின் மூலமாக தனி மனித எழுப்புதல் அடைய வைத்திருக்கு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியா எழுப்புதல் அடைகிறாங்க. அப்படியாக இந்த உலகமெங்கிலும் இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை பற்றி அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக
அப்படியாக எருசலேம்ல இருந்து துவங்கி எழுப்புதலானது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில அக்னியை போட வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த எழுப்புதலின் அக்னி எல்லா இடத்துலயும் போடப்பட்டிருக்கு. இது இன்னும் அதிகமாகிறதுக்கு நாம ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? முதலாவது, நாம தேவனை அறிந்து கொண்டு எழுப்புதல் அடைந்தவர்களாக பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படணும். அதற்கு பிற்பாடு இந்த எழுப்புதலை அநேக இடத்துல கொண்டு வரணும். அப்படியாகவே எழுப்புதல் அநேக இடங்கள்ல போக முடியும். அதனாலேயே எழுப்புதலை பற்றி இந்த நாட்கள்லயும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்தே அதிகப்படியான காரியங்களை சொல்றாங்க. எதனால்னா, அன்றைக்கு திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல இந்த முடிவு நாட்கள்லயும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் சென்றடையணும். அப்படியாக சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போதுதான் தேவனுடைய வருகை சம்பவிக்கும். அந்தபடி அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுப்புதலானது இந்த உலகம் எங்கும் பரவி வந்து நம்மிடத்திலயும் வந்திருக்கு. இப்போ நாம என்ன செய்யணும்? இந்த எழுப்புதலின் அக்னிய அநேகருக்குள்ளார கொண்டு வரணும். அப்படியாக திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வருகைய எதிர்நோக்கி பார்ப்பவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். அதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எழுப்புதலின் அக்னிய அநேக இடத்துல பரவ பண்ணுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு கடைசி நாட்கள்ல உம்முடைய சபை தோற்றுவிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேகர் எழுப்பப்பட்டது போல இந்த நாட்கள்ல எழுப்புதலின் வாஞ்சை எங்க ஒவ்வொரு இடத்துலயும் காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக எழுப்புதலின் அக்னி அநேக இடத்துல பரவி திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. அப்படியாய் உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படணும் ராஜா. அந்தபடியே தேவரீர் எங்களை நடத்தி அருள போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.